ஹாய். இப்போ தான் வந்து ட்ராமான்னு சொல்லிட்டு ஒரு படம் பார்த்து வந்தேன். ஸோ அது கம்மி பட்ஜெட் படம்னு சொல்லிட்டு இப்போ தான் டைரக்டர் என்கிட்ட சொன்னார். ஆனால் கம்மி பட்ஜெட் மாதிரி தெரியல. ஸோ அந்த நம்ம எல்லாருமே சொல்லுவோம்ல, அந்த ஆந்தாஜ் சம்திங் சொல்லுவாங்க, ஏதோ ஒரு 3 கதை ஒன்றா வரும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான படம் தான் எடுத்திருக்காங்க. ஸோ வந்து சூப்பராக இருக்குது. எப்படி சொல்கிறது, புதுமுகங்கள்லாம் நடிச்சிருந்தா படம் ஓடாது, நல்லா இருக்காதெல்லாம் அப்படிலாம் சொல்லுவாங்களா, அப்படிலாம் கிடையாது. சூப்பராக இருக்குது. எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஃபேமிலியாக வந்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சப்ஜெக்ட்டு. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ சின்ன பட்ஜெட் படம் வந்து ஓடணும், ஜெயிக்கணும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய வேண்டுகோள். இப்போ படம் சூப்பராக இருக்குது. சாங்ஸு, ஃபைட்டு எல்லாமே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். தேங்க்யூ. சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஒரு குட் க்ரைம் ஸ்டோரி. அண்ட் மெசேஜ் என்ன அப்படின்னா, ஆர்ஃபனேஜ் குழந்தைங்கள வந்து நம்ம கொஞ்சம் தவிர்க்கலாம். அனாத குழந்தைங்களா இருக்கிறவங்கள இந்த ஃபர்டிலிட்டி சென்டரில் போகாமல் இந்த மாதிரி குழந்தைங்கள தத்தெடுத்தோம்னா அவங்களுக்கு ஒரு லைஃபு, சொசைட்டிக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் பண்ணுற மாதிரி இருக்கும். தட்ஸ் அ மெசேஜ். ஆமாம், கனெக்ட் ஆகிடுச்சு. டோட்டலாக எல்லா ஸ்டோரியுமே இன்டர்லிங்க்டு வித் ஒன் இதில் வந்து இறங்கின மாதிரி கனெக்ட் ஆகி தான் வந்துச்சு. அந்த தீம் ஆஃப் த ஸ்டோரி வந்து அன்னெசரியாக ஃபர்டிலிட்டி சென்டரில் போய் ஏமாறாமல் இந்த மாதிரி அனாதை குழந்தைங்களுக்கு ஒரு லைஃப் கொடுத்தா சொசைட்டிக்கும் நல்லது, நமக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். எனக்கு வந்துட்டு பிரசன்னா அண்ட் பிரத்துவோடது ரொம்ப பிடிச்சது. அண்ட் அவர் உங்களுடைய டூயிட் சாங் சூப்பராக இருந்துச்சு. ஹிட் ஆகும் ஷுவராக. 2 பேர்த்தோட சாங்கும் ஹிட் ஆயிரும். தேங்க்யூ. இது ட்ராமா படம் பார்த்துட்டு வரேன். படம் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் எடுத்தோன்னே ஒரு கார் வந்து போகுது. போலீஸ் வந்து செக் பண்ணுறாங்க. டிக்கியில் ஒரு பணம் இருக்குது. ஸோ இது கட் பண்ணிங்கன்னா ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு 4 விதமான கதைகள் சொல்கிறாங்க. ஒன்று வந்து ரவுடிசம் பற்றி ஒன்று சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேர் கார் திருடுங்க, அவங்கள பற்றின ஒரு கதை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லவ் ஸ்டோரி ஒன்று சொல்கிறாங்க. இந்த ஆராத்தில் ஒரு பொண்ணு நடிச்சிருப்பாள், அந்த பொண்ணோட லவ் ஸ்டோரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் ஒய்ஃபு சாந்தினி, இவங்க 2 பேரும் வந்து கல்யாணம் ஆகி குழந்தை இருக்காது. ஸோ இந்த 4 கதை சொல்கிறாங்க. போக ஒரு கதையும் வந்து அப்படி ஒரு லிங்க்குள்ளே வந்து ஒரு கதையாக வந்து மாறும். இதுதான் படத்தோட ஸ்டோரி. இல்லை, அது ஓப்பனிங்கில் வந்து கனெக்ட் ஆகலைங்க. ஓப்பனிங்கில் விட்டு வருது. டுவர்ட்ஸ் ஒரு செகண்ட் ஹாஃப் போகும்போது 4 கதையுமே ஆக்சுவலாக ஒரே கதையாக வந்து கனெக்ட் ஆகி வந்துடுது. ஸோ எண்டு பார்க்கும்போது உங்களுக்கு கனெக்ஷன் இருக்குது. பட் என்ன ஒரு பிரச்சனைனா, படத்தோட சீன்ஸ் எல்லாம் பெரிய லெவலில் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. ஸோ லேக்குங்கிறது உங்களுக்கு ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் இருக்குது, செகண்ட் ஹாஃப்லேயும் இருக்குது. கிளைமேக்ஸில் ரொம்ப நல்ல ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. பட் ப்ரீ கிளைமேக்ஸில் என்ன ஒரு பிரச்சனைனா, கிளைமேக்ஸ் என்ன நடக்க போகுதுங்கிறத வந்து ரொம்ப முன்னாடியே ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த கிளைமேக்ஸில் இதுதான் நடக்கும்னு ஆடியன்ஸுக்கு ரொம்ப கிளியர் கெஸ்ஸாக இருக்குது. அது ஏதோ மாற்றம் இல்லாமல் அதே இது நடக்குது. ஸோ அதனால் படத்தோட லேக் தான் வந்து கொஞ்சம் பெரிய மைனஸ். அந்த அராத் அந்த பொண்ணோட கதை ரொம்ப பிடிச்சிருந்தாங்க. அந்த லவ் ட்ராக் ரொம்ப நல்லா காமிச்சிருந்தாங்க. ஸோ அவளுக்கும் அவள் லவ்வருக்கு இடையில ஒரு சாங்கு, அதுவும் ரொம்ப நல்லா காமிச்சிருந்தாங்க. ஸோ அந்த லவ்வோட நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. அது வேரியேஷன் என்னென்னு நான் சொல்ல வரல. பட் அந்த வேரியேஷன்ஸ் எல்லாமே கதையில் நல்லா இருந்துச்சு. ட்ராமா மூவி பார்த்துட்டு வந்திருக்கேன். படம் ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக வந்து எல்லோரும் பார்க்கணும். நியூ கப்பல்ஸ் கண்டிப்பாக அது பார்க்க வேண்டிய மூவி தான். அண்ட் நம்ம நிறைய ட்ராமாவில் இப்போ எல்லாருமே சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை அவங்கவுங்க வந்து அவங்கவுங்களோட வயசுக்கு தகுந்தாப்பில் டிப்ரெஷனில் போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த மூவியில் என்னென்னா வந்து குழந்தை இல்லை அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம். அப்படின்றதுனால நம்ம நிறையா வந்து சிகிச்சைகளுக்காக போய்கிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து அந்த சிகிச்சையில் போகிறதுல வந்து நிறைய ஸ்கேம்ஸ் நடந்துகிட்ருக்குது. ஸோ அந்த ஸ்கேம்ஸ்லேருந்து எப்படி அவாய்ட் பண்ணணுன்றது தான் வந்து இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஏன்னா எல்லாமே கனெக்டிவிட்டியாக தான் இருக்குது. இதில் வந்து அந்த ஒரு ஆந்தாலஜி மூவி அப்படின்னு சொல்லும் போது இப்போது அது அந்த மாதிரினா வந்து அங்கே எல்லா கணத்தைக்கும் ஒரு கடைசியில் ஒரு கனெக்ஷன் வந்து நிற்கும். இவங்கவுங்க ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து மூணு ஸ்டோரி வந்து வருது. ஆனால் எல்லாமே நல்லா இருக்குது. ஏன்னா காமெடி வந்து இதில் மதன் அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களோடது வந்து காமெடிக்கு வந்து பஞ்சமே இல்லாத மாதிரி சூப்பராக இருந்தது. நல்லா இதாக இருந்தது. அப்புறம் செல்வா அண்ட் மதன் அவங்களோட இது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த காம்பினேஷன்ஸ் நல்லா இருக்குது. அது ரொம்ப நல்லா இருக்குது. அவங்க அப்புறம் சாந்தினி மேம் அவங்களோட அந்த பேர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் பூர்ணிமா அண்ட் பிரத்து அவங்களோட காம்பினேஷன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. பூர்ணிமா அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் அந்த இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே, படம் வந்து ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. ட்ராமா படம் இன்றைக்கி பார்த்துட்டு வந்தோம். எல்லாருமே மஸ்ட் வாட்சபிள் மூவி தான். எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கலாம். கனெக்ட் என்னன்னா வந்து இப்போது நாளுக்கு நாள் வந்து குழந்தையின்மைன்றது வந்து அதிகரிச்சுட்டே போகுதுல்ல. எங்கே பார்த்தாலுமே வந்து இந்த ப்ராப்ளம் வந்து நிறைய கப்புள்ஸ்க்கு மத்தியில், நிறைய தம்பதிக்கு மத்தியில் வந்து அதிகரிச்சுட்டு போகுது.
ஸோ அதுக்கு வந்து ஒரு செகண்டரி ஆப்ஷனாக வந்து அடாப்ஷன்ன்றதை வந்து நம்ம சூஸ் பண்ணணும், அதை வந்து வலியுறுத்துகிற ஒரு கதையாக தான் நான் பார்க்குறேன். தென் கதைப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே பக்காவாக எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. மெயினாக வந்து மியூசிக் டைரக்டர் வந்து அவரோட எஃபோர்ட் வந்து எனக்கு பிரசன்னா சாரோட ரோல் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிரசோத் ப்ரோவோட ரோல் நல்லா இருந்துச்சு. 2 பேருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஹீரோயின்ஸ் 2 பேருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. புதுசானா காஸ்டிங் க்ரூ எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது. எல்லாமே பிரசன்னா சாரையும் அப்புறம் ஹீரோயின் மேடமும் தவிர மீது எல்லாமே வந்து இவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. புதுசாக தான் வராங்க எல்லாருமே. எல்லாருமே அவங்களோட ரோல்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. கதைப்படி பார்த்திங்கன்னா இதுவே வந்து டிஃப்ரெண்ட் தான். நிறைய கதைகளில் வந்து இதை பற்றி சொல்லியிருந்தாலுமே கூட இவங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அது படம் பார்த்தா தான் தெரியும். அது மறக்காமல் போய் பாருங்கள். நான் சொல்லி ஸ்பாயில் பண்ண விரும்பலை. தேங்க்யூ. அதான் ட்ராமா வந்து எல்லாருக்கும் ஒரு பர்சனல் ட்ராமா இருக்கும். அதை தாண்டி இந்த படத்தில் என்ன காமிச்சிருக்காங்கன்னா, மேரேஜ் ஆன கப்புள்ஸ்க்கு என்ன ட்ராமா இருக்கும், கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாதவங்களுக்கு என்ன ட்ராமா இருக்கும்னு காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உள்ள சுச்சுவேஷன் உள்ள ஆடியன்ஸுக்கு இந்த படம் ரொம்ப கனெக்ட் ஆகும். அதுவும் இல்லாமல் கன்ஃபியூஷன்லாம் கிளியர் ஆகும். ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் அடுத்த டிசிஷன் என்ன எடுக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வரும். ஸோ படம் வந்து ரொம்ப கருத்தாக அப்படியும் இல்லாமல் நல்ல ஒரு மெசேஜ். லாஸ்ட்டில் ஒரு படம் ஃபுல்லாக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நல்ல ஒரு மெசேஜ் உள்ள ஒரு படம். கண்டிப்பாக ஒரு தேட்டர் வந்து பார்க்கணும். 4 கதை அப்படின்னு சொல்ல முடியாது. 4 கதையுமே எல்லாத்துக்கூடயும் ஒரு கனெக்ட் ஆகுது. ஸோ நான் இதில் எனக்கு பர்சனலாக சொன்னால் அண்ணா பண்ண கதை அது வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, இவர் இந்த மாதிரி கேரக்டர் பண்ணிக்காரான்ற மாதிரிலாம் இருந்துச்சு. அது நல்ல விதமாக காமிச்சிட்டு அப்புறம் ஒரு வில்லனிசம் காமிச்சாங்க. அது ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதான் ஆக்டர் பிரத்து அண்ணா பண்ணது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதான் அந்த கதை நல்லா இருக்கும். அதான் வித்தியாசமாக அந்த மெசேஜை கன்வே பண்ணிக்காங்க. இதனால நடக்கிற ஸ்கேமு, அதுக்கப்புறம் எப்படிலாம் ஏமாற்ற போகக்கூடாது, எப்படிலாம் ஏமாத்துறாங்கன்றத வரைக்கும் காமிச்சிருக்காங்க. ஸோ அதனால் இந்த படம் வந்து எல்லாேருக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லான்றதை தாண்டி ஒரு மெசேஜ், இப்படி தான் நடந்துருக்குது, இப்போ உள்ள ரியாலிட்டி தான் நடக்குதுன்னு காமிச்சிருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த படம் எல்லாருமே வந்து பார்க்கணும்.